அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சேனல்ல கனரா பேங்க்ல வந்துட்டு எப்படி நாம வந்து பெனிஃபிஷியரி அதாவது பேயி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கு நம்ம ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அவங்க அக்கௌண்ட் நம்பர் நம்மளுக்கு வேணும் இல்லைங்களா? அவங்க டீடைல்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து எப்படி ஆட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அக்கௌண்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த செக்ஷனை வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்க வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து என்னன்னா நம்ம பேங்க் அதே பேங்க் அதாவது கனரா பேங்க்ல இருந்து இன்னொரு கனரா பேங்க்கு நம்ம அனுப்பலாம். அதே மாதிரி வேற ஒரு பேங்க்குக்கும் அனுப்பலாம். என்னோட ஓன் அக்கௌண்ட்டுக்குமே நான் செல்ஃபா வந்து திருப்பி நான் அனுப்பலாம். ஸோ அதுதான் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வித்தின் அக்கௌண்ட், வித்தின் பேங்க், அதர் பேங்க் அதாவது வேற ஒரு பேங்க் எஸ்பிஐயோ இல்லை ஐசிஐசிஐயோ, அதே மாதிரி ஓன் அக்கௌண்ட். இங்கேயுமே பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதையும் நான் அடுத்தடுத்த ஸ்லைட்ல நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ வித்தின் பேங்க் அப்படின்னா நீங்க வந்து ஆட் பெனிஃபிஷியரி கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அக்கௌண்ட் நம்பர், உங்களோட கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் நீங்க கொடுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஷார்ட் நேம் கொடுத்து நீங்க ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அதை ஆட் பண்றதுக்கான ஓடிபி வந்து உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இல்லைன்னா உங்களோட மெயில் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு வரும். அதை வச்சு நீங்க ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணிட்டு நீங்க உங்களோட ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரை நீங்க இனிஷியேட் பண்ணிடலாம் இமிடியேட்டா. ஸோ அடுத்து வந்து அதர் பேங்க் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸோ அதர் பேங்க்ல வந்து எவ்வளோ அமௌண்ட் நீங்க டெபிட் பண்ணணும், அது அதாவது எந்த அக்கௌண்ட்ல இருந்து நீங்க காசு டெபிட் பண்றீங்க, எவ்வளோ கிரெடிட் பண்ணணும்ன்றது நீங்க வந்துட்டு உங்க சர்ச்ல இருக்கீங்க இல்லைங்களா? ஸோ நான் ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் ஆட் பண்ணிருக்கனால இங்க எனக்கு காட்டுது. அப்படி இல்லைன்னா நீங்க ஆட் நியூ பெனிஃபிஷியரி கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வரும். ஸோ இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர், கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர், உங்களோட பேரு, அதே மாதிரி எவ்வளோ அமௌண்ட் நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், என்ன ரீசன், ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸும் வந்துட்டு நம்ம கொடுத்துட்டு நம்ம வந்து அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆட் பண்ணிட்டு பண்றது, அதாவது அக்கௌண்ட் நம்பரை நீங்க ஆட் பண்றது. இன்னொரு ஆப்ஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா குவிக் பே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த குவிக் பே அப்படிங்கிறது நீங்க அவங்களை வந்து ஒரு பேயியா ஆட் பண்ணாம நீங்க வந்து இன்ஸ்டன்டா மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க அந்த குவிக் பே ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து என்னன்னா உங்களோட பெனிஃபிஷியரியா வந்து அவங்க ஆட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ நான் இன்ஸ்டன்டா உங்களுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி தான். ஸோ எந்த அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு டெபிட் ஆகணும், அக்கௌண்ட் நம்பர், அவங்களோட பேரு, அமௌண்ட், பர்பஸ் என்ன, எல்லாமே நீங்க வந்து இங்க கொடுத்துடலாம். அதே மாதிரி தான் அதர் அக்கௌண்ட்டுக்கும் நான் முன்னாடி காமிச்சது வந்து நீங்க கனரா பேங்க்குள்ளேயே நீங்க அனுப்பணும்னா இங்க வந்து வித்தின் பேங்க் அப்படின்ட்டு நீங்க வந்து சூஸ் பண்ணுவீங்க. வேற பேங்க் அப்படின்னா அதர் பேங்க் ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதர் பேங்க் நம்ம சூஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பா அவங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து அது கேட்கும். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு வந்துட்டு செக்யூர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம குவிக் பே அப்படிங்கிறது நம்ம இன்ஸ்டன்டா ஐஎம்பிஎஸ்ன்றது இமிடியட் பேமெண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் நம்ம வந்துட்டு உடனே அனுப்புறதுனால அது ஐஎம்பிஎஸ் தான் பை டிஃபால்ட்டா அது வந்து செலக்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த டீடைல்ஸ்லாம் நீங்க வந்து ஃபில் பண்ணிட்டு நீங்க வந்து ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதுல இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா மல்டிபிள் இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர்ஸ், அதாவது இன்டர்னலா நீங்க வந்துட்டு நிறைய அக்கௌண்ட்டுக்கு உடனே நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க டிரான்ஸ்ஃபர் 1 அப்படின்னு இருக்கு. ஸோ உங்களோட எந்த அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் ஆக போகுது, எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்க கிரெடிட் ஆக போறீங்க, அனுப்ப போறீங்க அப்படின்றத கொடுத்து நீங்க சேவ் பண்ணிடலாம். திருப்பி கீழே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு அமௌண்ட், அதாவது ஒரே டைம்ல வந்து நீங்க மல்டிபிள் அக்கௌண்ட்ஸுக்கு ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ற ஆப்ஷனும் வந்துட்டு இதுல வந்து கனரா பேங்க்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க இன்னொரு பேமெண்ட் கூட இதுல நீங்க வந்து ஆட் பண்ணிட்டு உங்களோட ஃபண்ட் டிரான்ஸ்ஃபரை நீங்க வந்து பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.